முக்கிய செய்திகள். பீகாரில் வன்முறையை தேர்தல் ஆணையம் ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதி. மார்ச் மாதத்துக்குள் மேலும் 7 ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தப்படும். மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் திட்டப்பணி வேகமாக நடப்பதாக இஸ்ரோ தலைவர் தகவல். சென்னை ஓபன் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தோனேஷிய வீராங்கனைக்கு பாராட்டு. வெற்றி கோப்பையுடன் பரிசு தொகை வழங்கி கௌரவித்தார் ஸ்டாலின். மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் முதல் முறையாக இந்தியா சாம்பியன். நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாட்டம். வணக்கம். பீகார் தேர்தலில் வன்முறையை ஒருபோதும் தேர்தல் ஆணையம் சகித்துக் கொள்ளாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் எச்சரித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் வரும் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இதையடுத்து தலைவர்களின் விறுவிறுப்பான பிரச்சாரத்தால் தேர்தல் களத்தில் அனல் பறந்து வருகிறது. தேர்தலை அமைதியாக நடத்த தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் மொகாமா தொகுதியில் தேர்தல் வியூக நிபுணர் திரு பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சியைச் சேர்ந்தவரும் முன்னாள் ரவுடியுமான துலார் சந்த் யாதவ் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்தவர்களுடன் நடந்த மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்து மொகாமா தொகுதி ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வேட்பாளரும் பிரபல தாதாவுமான ஆனந்த் சிங்கை பாட்னா போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் காரணமாக வாக்குப்பதிவில் வன்முறைகள் அரங்கேறலாம் என்ற அச்சம் வாக்காளர்களிடம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் வன்முறையை தேர்தல் ஆணையம் ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்று கூறினார். பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருப்பதாக கூறிய அவர் வாக்காளர்கள் தங்கள் உரிமையை விட்டுவிடாமல் வாக்களிக்க வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். इलेक्शन कमीशन हैज जीरो टॉलरेंस टुवर्ड्स वायलेंस. बिहार के मतदान का पहला चरण 6 नवंबर को है, दूसरा चरण 11 को और मतगणना 14 नवंबर को है. आशा है कि सभी मतदाता अपने मत का प्रयोग अवश्य करेंगे. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு ஏதுமில்லை என்ற திரு ஞானேஷ்குமார் அனைவரும் சமம்தான் என்றார். பீகார் தேர்தலில் 243 அதிகாரிகள், அதே எண்ணிக்கையிலான தேர்தல் பார்வையாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், செலவு கணக்கு அதிகாரிகள் என பெரும் படையே உள்ளதாக கூறிய அவர் வெளிப்படையான பதட்டமில்லாத ஜனநாயக திருவிழாவை நடத்தி பீகார் தேர்தல் ஒரு முன்னுதாரணமாக திகழும் என்று தெரிவித்தார். இதனிடையே மொகாமா தொகுதியின் எஸ்பியை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வன்முறையை தடுக்க தவறியதாக மேலும் 3 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. LVM-3 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து மார்ச் மாதத்திற்குள் மேலும் 7 ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ அமைப்பின் தலைவர் திரு நாராயணன் அறிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து LVM-3 ரக ராக்கெட் மூலம் CMS-03 செயற்கைக்கோள் நேற்று மாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஏவுதளத்தில் இருந்து புறப்பட்ட 10 நிமிடத்தில் CMS-03 செயற்கைக்கோள் 169 கிலோமீட்டர் உயரத்தில் திட்டமிட்டபடி புவிவட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. 4400 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை ஏவுவதற்கு பிற நாடுகளை நம்பியிருந்த நிலையில் சொந்த பலத்துடன் அதனை வெற்றிகரமாக ஏவியதன் மூலம் இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது. ராக்கெட் ஏவப்பட்டவுடன் ஸ்ரீஹரிகோட்டா கட்டுப்பாட்டு அறையில் இருந்த விஞ்ஞானிகள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி உற்சாகமாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டு புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதை முறைப்படி அறிவித்தார். M5 launch vehicle has successfully injected the CMS-03 communication satellite in the required orbit. The satellite weighing 4,410 kg is precisely injected within the specification of the orbit. The CMS-03 is the heaviest satellite launched by the LVM-3 to the GTO orbit so far. ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கு முன் வானிலை சவால் மிகுந்ததாக இருந்ததாகவும் எனினும் இஸ்ரோவின் திறமை மிக்க விஞ்ஞானிகளால் வெற்றி சாத்தியமாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். LVM ரக ராக்கெட் ஏவுதளத்தில் தாங்கள் 8வது வெற்றியை பெற்றிருப்பதாகவும் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருவதாகவும் திரு நாராயணன் கூறினார்.
அதன் ஒரு பகுதியாக 3 ஆளில்லா விண்கலன்களை அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் முதல் திட்டத்தை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். வரும் நிதியாண்டிற்குள் 7 ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த இஸ்ரோ முடிவு செய்திருப்பதாகவும் அவற்றில் ஒன்று வணிக நோக்கத்திற்காக அனுப்பப்பட உள்ளதாகவும் திரு நாராயணன் கூறினார். மத்திய அரசின் 5 ஆண்டுகளில் 50 ராக்கெட்டுகளை ஏவும் இலக்கை மனதில் கொண்டு இஸ்ரோ செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை ஓபன் மகளிர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தோனேஷிய வீராங்கனை ஜேனிஸ் ஜென்னுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெற்றி கோப்பையுடன் பரிசுத் தொகையையும் வழங்கினார். இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி உள்பட 20 நாடுகள் பங்கேற்ற இத்தொடர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. இதை முதலமைச்சர் திரு ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நேரில் கண்டு ரசித்தனர். இந்த போட்டியில் இந்தோனேஷிய வீராங்கனை ஜேனிஸ் ஜென் ஆஸ்திரேலிய வீராங்கனை கிம்பர்லி பெர்லியை 6-4, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். அவருக்கு திரு ஸ்டாலின் வெற்றி கோப்பையுடன் 32 லட்சம் ரூபாய் பரிசு தொகைக்கான காசோலையையும் வழங்கினார். 23 வயது ஜானிஸ் ஜென் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்ற முதல் இந்தோனேஷிய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டர் மீது சுற்றுலா வேன் மோதியதில் வேனில் இருந்த 18 பேர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலோடி மாவட்டத்தில் பாரத் மாலா நெடுஞ்சாலையில் இந்த கோர சம்பவம் அரங்கேறியது. ஜோத்பூரில் இருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் பிகானீரில் உள்ள கோலயாத் கோவிலுக்கு யாத்திரை சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த சுற்றுலா வேன் ஒன்று மடோரா என்ற இடத்தில் முன்னே சென்ற வாகனத்தை அதிவேகத்தில் கடக்க முயன்ற போது அங்கே உணவகம் ஒன்றில் வாயிலில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டர் மீது பயங்கர சத்தத்துடன் மோதியது. இந்த விபத்தில் சுற்றுலா வேனில் இருந்த 15 பேர் உள்பட 18 பேர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் படுகாயமடைந்ததாகவும் ஜோத்பூர் காவல் ஆணையர் ஓம் பிரகாஷ் பாஸ்வான் தெரிவித்தார். मातोड़ा में एक दुखद सड़क दुर्घटना हुई है जिसमें 15 लोगों की दुखद मृत्यु हो गई है। ग्रीन कॉरिडोर बना करके 2 लोगों को यहाँ जोधपुर हॉस्पिटल लाया गया है जिनका इलाज चल रहा है, जिनके वाइटल्स नॉर्मल है। தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த போலீசார் வேனுக்குள் சிக்கியிருந்த உடல்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவர்களின் உடல்கள் நொறுங்கிய வாகனத்தின் சீட்களுக்கு இடையே சிக்கிக் கொண்டதால் மீட்பு பணி பெரும் போராட்டமாக மாறியது. விபத்து குறித்து பிரதமர் திரு மோடி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால், முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெய்சால்மரில் ஒரு ஸ்லீப்பர் பேருந்து கடந்த மாதம் திடீரென தீப்பிடித்து 26 பேர் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் சாலை விபத்துகள் அதிகரித்து வருவது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 52 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. நவி மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணிக்கு மந்தனா, ஷபாலி வர்மா இணை முதல் விக்கெட்டுக்கு 104 ரன்கள் சேர்த்து சிறப்பான அடித்தளம் அமைத்தனர். மந்தனா 45 ரன்னில் வெளியேறினாலும் மறுமுனையில் அரை சதம் விளாசிய ஷபாலி வர்மா 87 ரன்கள் குவித்தார். இறுதிக்கட்டத்தில் தீப்தி சர்மா 58 ரன்களும், ரிச்சா கோஷ் 35 ரன்களும் சேர்க்க நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் இந்திய அணி 7 விக்கெட்டுக்கு 298 ரன்கள் குவித்தது. பின்னர் பேட் செய்த தென்னாப்பிரிக்க அணியின் வீராங்கனைகள் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். மறுமுனையில் தனிநபராக போராடி கேப்டன் லாரா ஒல்ட்வாட் சதம் விளாசி 101 ரன்கள் சேர்த்தார். முடிவில் அந்த அணி 45.3 ஓவரில் 246 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலம் 52 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இந்திய மகளிர் அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது. சரித்திர சாதனை படைத்த இந்திய மகளிர் அணியின் வெற்றியை மும்பை, டெல்லி உள்பட நாடு முழுவதும் ரசிகர்கள் மேளதாளம் முழங்க உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆந்திராவில் திருப்பதி, தமிழ்நாட்டில் சிவகாசி உள்ளிட்ட இடங்களிலும் பட்டாசு முழக்கங்கள் மகிழ்ச்சியை எதிரொலித்தன.
இறுதிப் போட்டியில் 87 ரன்கள் விளாசிய ஷபாலி வர்மா ஆட்ட நாயகி விருதையும், தொடர் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு 215 ரன்களுடன் 22 விக்கெட்டுகளை வீழ்த்திய தீப்தி சர்மா தொடர் நாயகி விருதையும் தட்டிச் சென்றனர். சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய மகளிர் அணிக்கு கிடைத்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றி எதிர்கால சாம்பியன்களை விளையாட்டுகளில் ஈடுபட ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய மகளிர் அணியின் திறமைக்கும் கூட்டு முயற்சிக்கும் கிடைத்த இந்த வெற்றி அடுத்த தலைமுறை வீராங்கனைகள் உருவாக உதவும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது எக்ஸ் தள பதிவில் வாழ்த்தியுள்ளார். டெல்லியில் அபாய அளவில் நீடிக்கும் காற்று மாசை கட்டுப்படுத்த பிரதமரும் முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா வதேரா வலியுறுத்தியுள்ளார். தலைநகரில் கடந்த சில ஆண்டுகளாகவே குளிர்காலத்தில் காற்று மாசு அதிகரித்து வருவதற்கு வாகனங்கள் வெளியிடும் புகை, அண்டை மாநிலங்களில் விவசாய நிலங்களில் கழிவுகளை எரிப்பது உள்ளிட்டவை காரணமாக உள்ளன. கடந்த காலங்களில் காற்று மாசை கட்டுப்படுத்த கட்டுமான பணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு வெடிக்கவும் தடை அமலில் இருந்தது. ஆனால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து இந்த ஆண்டு பசுமை பட்டாசுகளை வெடிக்கலாம் என்றும் நேர கட்டுப்பாடு விதித்தும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்நிலையில் தீபாவளிக்கு பிறகு காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று முன்தினம் 303ஆக இருந்த காற்றின் தர குறியீடு நேற்று 386ஆக உயர்ந்தது. நாளையும் இதே நிலை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் தர குறியீடு 0 முதல் 50 வரை இருந்தால் மட்டுமே ஆரோக்கியத்திற்கு ஏற்றது என்ற நிலையில் மாசு அதிகரிப்பால் அனைத்து வயதினரும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். कुछ ज़्यादा ही पॉल्यूशन लेवल ज़्यादा था आज बाकी के डेज के अकॉर्डिंग. वैसे भी रिसेंटली दिवाली वगैरह फेस्टिवल वगैरह थे तो उसकी वजह से एक्सट्रीम लेवल पे जा चुका है आई गेस. और काफ़ी दिक्कत होती है, जैसे कि हम यंग एज के अभी पीपल हैं, देन हमें इतनी दिक्कत हो रही है. सो जो हमसे छोटे हैं जैसे बच्चे और बूढ़े लोग, इन सबको बहुत दिक्कत होती होगी इस चीज़ से. 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஓர் ஆய்வில் காற்று மாசு காரணமாக 17,188 பேர் உயிரிழந்தது தெரிய வந்தது. இது டெல்லியில் பதிவாகும் மொத்த மரணங்களில் 15% ஆகும். தற்போது காற்று மாசு பிரச்சினைக்கு தீர்வு காண அரசியல் வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா வதேரா கூறியுள்ளார். மத்திய அரசும் மாநில அரசும் இந்த அபாயகரமான சூழலுக்கு முடிவு கட்ட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அது எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காங்கிரஸ் முழுமையாக ஆதரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காற்று மாசை கட்டுப்படுத்த செயற்கை மழை பெய்ய வைக்கும் பரிசோதனையை டெல்லி பாஜக அரசு கடந்த 28ஆம் தேதி மேற்கொண்டது குரூரமான நகைச்சுவை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். விமானம் மூலம் ரசாயனங்களை தூவும் மேக விதைப்பு செய்வதற்கு ஏற்ற ஈரப்பதம் வான் மேகங்களில் இல்லாத போதும் கான்பூர் IIT நிபுணர்களின் உதவியுடன் அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு 34 கோடி ரூபாய் வீணாக செலவிடப்பட்டதாக கூறியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ், காற்று மாசை குறைக்க செயற்கை மழை பெய்ய வைப்பது தீர்வாகாது என்று டெல்லி IIT கடந்த 31ஆம் தேதி தெரிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்லி காற்று மாசை கட்டுப்படுத்த மேக விதைப்பு பலன் தராது என்று இந்திய வானிலை மையம், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் ஆகியவை அறிவுறுத்தியிருப்பதாக கடந்த ஆண்டே டிசம்பர் மாதத்தில் மாநிலங்களவையில் மத்திய சுற்றுச்சூழல் துறை இணை அமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்ததாகவும் திரு ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். வேதாரண்யம் பகுதியில் புகையிலைக்கு மாற்றாக உழவர்கள் வெட்டிவேர் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோடியக்காடு, ஆதனூர், கருப்பம்புலம், ஆயக்காரன்புலம் உள்பட பல ஊர்களில் பல ஆண்டுகளாக புகையிலை சாகுபடி நடைபெற்று வந்தது. தமிழ்நாட்டில் 2013ஆம் ஆண்டு புகையிலை பொருட்களுக்கு அரசு தடை விதித்தது. இந்த தடை அடுத்த ஆண்டு மே மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் விளைவிக்கும் புகையிலையை நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து புகையிலைக்கு மாற்றாக தற்போது வெட்டிவேர் விவசாயத்திற்கு விவசாயிகள் மாறியுள்ளனர். சுமார் 100 வருஷத்துக்கு மேலே புகையிலை விவசாயம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இது தமிழ்நாடு அரசு தடை செய்ததுனால மாற்று ஏற்பாடாக வெற்றிவேர் என்கிற ஒரு பயிரை சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் அடுத்த ஆண்டுகள் இன்னும் விரிவாக செய்வதற்கு எங்களுக்கு போதிய வருமானம் இல்லாதனால் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு மானியம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எண்ணெய், பொடி, ஷாம்பு, சோப்பு, மாலை, தோரணம், கொசு விரட்டி, ஊதுபத்திகள் தயாரிக்க வெட்டிவேர் பயன்படுகிறது. 1 டன் வெட்டிவேரிலிருந்து 5 லிட்டர் வெட்டிவேர் எண்ணெய் எடுக்கப்பட்டு 35,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வளரும் காலங்களில் வெட்டிவேரில் நோய் தாக்குதல் ஏற்பட்டால் தனியார் நிறுவனம் கள ஆய்வு செய்து உதவுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள நீலக்கொடி கடற்கரையில்
பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மெரினாவில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமான வசதிகளுடன் பராமரிக்கப்படும் பகுதிக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறப்பட்டுள்ளது. மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று முடிந்த அப்பகுதியில் மக்கள் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கடற்கரைக்கு வருபவர்களை மகிழ்விக்கவும் பாரம்பரிய கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கிலும் சென்னை மாநகராட்சி சார்பில் நீலக்கொடி கடற்கரை பகுதியில் மெரினா கலை விழா நடைபெற்றது. ஒயிலாட்டம், புலியாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலைகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். நாட்டுப்புற பாடகர்களும் ரசிகர்களுக்கு இசை விருந்து படைத்தனர். கலைக்குழுவினரின் நெடுங்குச்சியாட்டம், மான்கொம்பு ஆட்டம் ஆகியவற்றையும் கிராமங்களுக்கு சென்றிராத சென்னை மாநகர மக்கள் ஆர்வத்துடன் ரசித்தனர். என் பசங்களாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்து நல்லா டான்ஸ் ஆனவும் என்ஜாய் பண்ணாங்க. எல்லா பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ஜாலியாகவும் இருந்தது. வந்தால் வெறும் தண்ணி மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ டான்ஸு எல்லாம் பார்த்தோன்னே இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டாக எங்களுக்கு ஜாலியாக இருந்தது. பசங்களுக்கும் ஜாலியாக இருந்தது. மெரினா கலை விழாவை காண பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்திருந்தனர். கடற்கரையில் ஞாயிறுதோறும் மாலை கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஸ்பெயினில் அமைந்துள்ள உலகிலேயே மிகச்சிறிய கல்லறை தோட்டம் இதயங்களை இணைக்கும் காதல் என்ற மாபெரும் சக்திக்கு மௌன சாட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரான்ஸ் எல்லையை ஒட்டிய ஸ்பெயின் நாட்டின் பாசன் பள்ளத்தாக்கு இயற்கை எழில் நிறைந்த பிரதேசம். அங்கு அமைந்துள்ள கல்லறை தோட்டத்தில் ஒரே ஒரு பெண்ணின் கல்லறை மட்டுமே உள்ளது. தெரசா என்ற அந்த இளம்பெண் காதலுக்கு உயிர் கொடுத்தவர் என்பது அந்த கல்லறையில் பொறிக்கப்படாத வாசகம். ஆனால் ஊர் மக்கள் பரம்பரையாக நெகிழ்ச்சியுடன் பரிமாறிக்கொள்ளும் வாழ்க்கை கதை. 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் குறிப்பிட்ட உறவு முறை உள்ள ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள மதகுருவின் அனுமதி பெற வேண்டும் என்ற விதி இருந்தது. இதயங்களால் இணைந்த பிரான்சிஸ்கோ, தெரசா என்ற இருவரும் அதற்கான கட்டணம் செலுத்த இயலாததால் மதச்சடங்குகளை தவிர்த்து மனம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். காதல் மனம் செய்த இணையரில் இளம்பெண் 1916ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி தனது 33ஆம் வயதில் மரித்தபோது கல்லறை தோட்டத்தில் இடமளிக்க மதகுரு மறுத்துவிட்டார். காதலை கைவிடாத அந்த பெண்ணின் இறுதிச் சடங்குக்கு ஊரே திரண்டு கை கொடுத்தது. தெரசாவின் கல்லறைக்காக 2 நாட்களில் கட்டப்பட்டது கல்லறை தோட்டம். காதலுக்கு மரியாதை செய்யும் இந்த 100 சதுர மீட்டர் சின்னத்தை சுற்றுலா பயணிகள் தேடி வந்து பார்க்கின்றனர். நகர மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இந்த கல்லறை தோட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பீகார் தேர்தலில் வன்முறையை ஒருபோதும் தேர்தல் ஆணையம் சகித்துக் கொள்ளாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் எச்சரித்துள்ளார். LVM-3 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து மார்ச் மாதத்துக்குள் மேலும் 7 ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்துள்ளார். ICC மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.